விஜய் பிரியங்கா அவர்கள் செய்தியாளர்களை யாரையுமே சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சமீபத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் விஜய் பிரியங்கா அவர்கள் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் சோசியல் மீடியாவில் வெளியாகி பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாருமே அவர் யார், நீங்கள் எப்படி பழகுனீங்க, ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் அவங்களுக்கு வாழ்த்து மலை குவிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ரெசார்ட்ல அவங்களுக்கு ரிசப்ஷன் நடந்திருக்கு. இந்த ஒரு ரிசப்ஷன் முடிஞ்ச கையோடையே அவங்க நேரா ரூமுக்கு போனவங்க தான் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லையாமா. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் கூட்டம் வந்திருக்கு. நிறைய பிரபலங்கள் வந்திருக்காங்க. அவங்களோட நண்பர்கள் வந்திருக்காங்க. அவ்வளோ டயர்டா அவங்க ரூம்ல போயிட்டு படுத்திருக்காங்க. இதற்கிடையில எவ்வளோ முக்கியமான சேனல்ஸ், எவ்வளோ முக்கியமான யூடியூப்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இன்டர்வியூஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பழகுனீங்க, எப்படி பழக்கம், யாரு முதல்ல லவ் சொன்னா, எப்போ கல்யாணம்னு முடிவு பண்ணீங்க, உங்களோட லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் பிரியங்கா தரப்புல இருந்து அந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட ஒரே ஒரு பதில் தான் வந்திருக்கு. எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களை பார்க்கணும்னாலோ அப்படி இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடு இல்லை டீ காஃபி ஏதாவது கொடுக்கணும்னாலோ மட்டும் எங்களோட ரூமுக்கு வாங்க. மற்றபடி வேற எதற்காகவும் வராதிங்க. யாராவது மிகப்பெரிய செலிபிரிட்டி வந்திருக்காங்க இல்லை ஏதாவது மிகப்பெரிய சேனல் வந்து இன்டர்வியூஸ் கேட்குறாங்க அப்படின்னா யாரையும் ரூமுக்குள்ளலாம் விடாதீங்க. நாங்கள் ரொம்பவே டயர்டாக இருக்கோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்களே கண்டிப்பாக எல்லாத்திட்டையும் பேசுவோம், எங்களோட ஸ்டோரியை சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு சாப்பாட்டுக்கு எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முக்கியமானவங்க. இவங்க வந்தா மட்டும் ரூமுக்குள்ள விடுங்க. மத்தபடி வேற யாரும் வரவே கூடாது அப்படின்ட்டு அங்க இருக்கிற ரெசார்ட்லயும் சரி, அங்க இருக்கக்கூடிய ரூம் பாய்ட்டயும் சரி அவங்க சொல்லியிருக்காங்களாமா. ஸோ இப்போதைக்கு அவங்க பயங்கர டயர்டா இருக்காங்க. எல்லா வேலைகளையும் ஒரு 2, 3 நாட்களுக்குள்ள நடந்திருக்கு. ஸோ அவங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க போறாங்க. ஒரு 1 வீக் அப்புறம் தான் அவங்களோட லவ் ஸ்டோரியை சோசியல் மீடியால ரிவீல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது மிகப்பெரிய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. பிரியங்கா மாதிரியான ஒரு செலிபிரிட்டிக்கு இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அண்ட் டைரக்டரான மிஸ்கின் அவர்கள் சமீபத்தில் விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. குறிப்பாக விஜய் அவர்கள் நடிச்சிருந்த சச்சின் படம் ரீரிலீஸ் ஆக போகுது. இதோட ப்ரீமியர் ஷோக்கு போயிட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இதற்கு முன்னாடி நான் விஜயோட இந்த படத்தை பார்த்ததில்ல. இந்த படம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான படம். கலைப்புலி எஸ் தானு அவர்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு சொந்தம். என்னோட அப்பா மாதிரி என்னை அவர் இவ்வளோ வருஷமாக நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் அவருக்காகவே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் விஜய் அவர்கள் இந்த படத்துல ஒரு குழந்தை மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நடிகர் சினிமா துறையை விட்டு போறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா விஜய் சினிமா விட்டு போகக்கூடாது. இன்னும் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ பெரிய ரசிகர்களை உருவாக்கிட்டு சினிமா விட்டு போறது அப்படிங்கிறது மிக சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ விஜய் அதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாரு. விஜய் அவர்கள் குறித்து மிஸ்கின் பேசியிருக்கிறது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.